கோவையில் 10 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. இது தொடர்பாக காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி கைதான நபர் நாகையைச் சேர்ந்த 33 வயதான கார்த்தி என்பதும் அவர் 18 ஆண்டுகளாக சூலூர் அடுத்த பள்ளப்பாளையம் பகுதியில் வசித்து வருவதும் தெரியவந்தது. மேலும் இச்சம்பவத்தில் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக மோகன்ராஜ் என்பவரையும் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கண்ணம்பாளையத்தில் காணாமல் போன 10 வயது பள்ளி மாணவி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சூலூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருச்சி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போராட்டக்காரர்களோடு காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் அவர்கள் மறியலை கைவிட மறுத்து இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் காணாமல் போன 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியைப் போலவே தற்போதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தொடர்வதாக அவர் விமர்சித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு முதல்வர் விஜய் தீவிர நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தினார்.